ஹாய் ஆல், இது டே 3 லாஸ்ட் டே ஆஃப் கன்னியாகுமரி ரோட் ட்ரிப் வீடியோ. இன்னைக்கு நாங்க கன்னியாகுமரியில இருக்க விவேகானந்த ஸ்டாச்சு, கண்ணாடி பாலம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்க ஊருக்கு கிளம்புறோம். அதனால நாங்க காலையிலேயே ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போகும்போது மேண்டேட்டரியா சில போட்டோஸ் எடுக்கணும்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா கன்னியாகுமரி பீச்சுக்கு போயிட்டோம். நாங்க காலையில கிளம்பும் போதே ரூம்ல எதுவும் சாப்பிடாம கிளம்பிட்டோம். அதனால கன்னியாகுமரி பீச் கிட்ட இளநீர், சர்பத், அதுக்கப்புறம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க போட்டிங் போறதுக்காக கியூல நிக்க போயிட்டோம். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கியூ ரொம்ப தூரத்துக்கு இருந்தது. அதனால கியூல நிக்க போயிட்டோம். விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் பார்க்க போறதுக்கான இந்த போட்டிங்கான பைசா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 75 ரூபாய். ஸ்பெஷல் டிக்கெட் ஒருத்தருக்கு 300 ருபீஸ். இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கூட்டம் அதிகமா இருந்ததுனாலயும் நாங்க கியூலே ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட நின்னுட்டு இருந்தோம். ஒரு வழியா கியூ முடிச்சு நாங்க போட் கிட்ட போனோம். போட் போனதுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடமே இல்ல. அதனால எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சில்ட்ரன் உட்கார இடத்துல நாங்க 5 பேர் மட்டும் தனியா செப்பரேட்டா உட்கார்ந்து இருந்தோம். போட்லயே எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டி ஜாக்கெட் கொடுக்குறாங்க. நான் கன்னியாகுமரி இது செகண்ட் டைம் வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். அவங்க இந்த போட் ஜர்னி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கடல்ல போட் ஜர்னி போனதே இல்ல. அது பார்க்கவும் ஃபீல் பண்ணவும் ரொம்ப நல்லா இருந்தது. போன தடவை நான் வந்திருந்தப்போ இந்த திருவள்ளுவர் சிலை நாங்க போல. ஏன்னா காற்றோட வேகம் அதிகமா இருந்ததுனால கூட்டிட்டு போமான்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கிறதுனால நம்மளால திருவள்ளுவர் சிலை கிட்ட போக முடியும். இங்க போட்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க 30 ருபீஸ் டிக்கெட் எடுக்கணும் உள்ள போறதுக்கு. டிக்கெட் எடுத்து முடிச்சதும் நாங்க டைரக்டா கண்ணாடி பாலம் பார்க்க போயிட்டோம். ஏன்னா அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, கண்ணாடி பாலம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணாடி பாலம் 30th டிசம்பர் 2024 அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவங்களால இனாகிரேட் பண்ணப்பட்டது. இந்த கண்ணாடி பாலத்துக்கு மேல நடக்கிறதுக்கு செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. வெயில் ரொம்ப அதிகமா இருந்தது, கொஞ்சம் சூடாதான் இருந்துச்சு. ஆனா மேல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. நம்ம ஏதோ வானத்துல இருந்துட்டு கடலை பாக்குற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அப்படியே கண்ணாடி பாலத்தை ரசிச்சுக்கிட்டே நாங்க திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டோம். இந்த திருவள்ளுவர் சிலையை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோல சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த திருவள்ளுவர் சிலையோட அடி பாத்தீங்கன்னா 133 அடி. 133 அதிகாரங்கள் இருக்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த திருவள்ளுவர் 133 அடியில வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம உள்ள நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா அதிகாரங்களிலும் இருக்கிற திருக்குறளை வால்ல பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயுமே இருந்துச்சு. திருவள்ளுவர் சிலை உள்வழியா நீங்க மாடி மேல ஏறி நம்ம கன்னியாகுமரி கடற்கரையை 360 டிகிரிஸ்ல என்ஜாய் பண்ணலாம். திருவள்ளுவர் பார்த்து முடிச்சு நாங்க விவேகானந்தர் பாறை வந்துட்டோம். அங்க இருந்து கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம். ஏன்னா அன்னைக்கு காற்றோட வேகம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால நாங்க கொஞ்சம் பயமாவும் இருந்ததுனால நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம். இன்னைக்கு எடுத்த போட்டோஸ் கொஞ்சம் ஷேர் பண்றேன், பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில இருந்து நாங்க திசையன்விளை நோக்கி கிளம்பிட்டோம். இங்க எங்களுக்கு எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு ஆண்டி திசையன்விளையில இருக்காங்க. அவங்கள பாக்கிறதுக்காக நாங்க போயிட்டு இருந்தோம். போற வழியில இந்த அயனி சக்கை, கம்பங்கூழ் இதெல்லாம் குடிச்சுக்கிட்டே நாங்க ஆண்டி வீட்டுக்கு போயிட்டோம். இங்க நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் என்னன்னா, வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க முருங்கைத்தோப்பு பார்த்தோம். இப்போ ஆன்டிக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது எல்லாமே முருங்கை மரம் தான். அவங்க கொஞ்சம் முருங்கைக்காய் கொடுத்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு நாங்க சென்னை கிளம்பிட்டோம். இதோட எங்க கன்னியாகுமரி ட்ரிப் வீடியோ முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோல பாக்குற வரையிலும் பாய்.